ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்ஸ் கோல்ட் டிப்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒன் டைம் டெபாசிட் வந்து எந்தெந்த கோல்டு ஜுவல்லரி கடையில் என்னென்ன ஆஃபர் கொடுக்காங்கன்னு பார்ப்போமா. அதில் நம்ம பார்க்க போகிறது வந்து லலிதா ஜுவல்லரி. லலிதா ஜுவல்லரியில் வந்து 100% ஆஃப்டர் 11 மந்த்துக்கு அப்புறம் 100% வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். அதுக்கன்ட்டு மினிமம் வந்து 10,000 ரூபாயிலேருந்து மினிமம் 10,000 ரூபாயிலேருந்து நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். ஒன் டைம் டெபாசிட்டாக பண்ணிக்கலாம். இதுக்கன்ட்டு 916 கோல்டு ஜுவல்லரி வந்து எவரி கோல்டு எவ்வளோ நாளும் பெக் பண்ணி நம்ம கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆன்டிக் ஜுவல்லரி கூட நம்ம ஜுவல்லரி கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கோல்டு காயினும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இப்போ வந்து நம்ம இது எக்ஸாம்பிள் பார்ப்போமா. இதில் வந்து 11 மாதம் வரைக்கும் இருந்து நம்ம கோல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணால் 100% வேஸ்டேஜ் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே 5 மாதத்தில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும்னா 5% லெஸ் ஆகும். அதே 6 மாதத்தில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும், எனக்கு இதோட க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் 6 மாதத்தில் எனக்கு தேவை இருக்குது அப்படின்னு நகை எடுக்க போகிறீங்கன்னா 6% வேஸ்டேஜ் ஃப்ரீ. அதே 11 மாதம் வரைக்கும் கழித்து நம்ம நகை எடுக்க போனோம்னா 100% ஒரு வேஸ்டேஜ் எதுவுமே இல்லாமல் நம்ம கோல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வித்து ஜிஎஸ்டி நம்ம தான் பே பண்ணணும். அதுக்கன்ட்டு நம்ம இதில் ரெண்டாவது பார்க்க போகிற கடை பேர் வந்து ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இதில் வந்து சொர்ணதாரா ஸ்கீம்னு இதுக்கு பேர். இதில் மினிமம் வந்து 2.5 சவரன்லேருந்து தான் நம்ம மினிமம் கோல்டு ஜுவல்லரி ஒன் டைம் டெபாசிட் பண்ண முடியும். 20 கிராம் தான் நம்ம ஒன் டைம் டெபாசிட் பண்ண முடியும். இது 11 மாதம் கழித்து 100% வேஸ்டேஜ் இல்லாமல் கோல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் வித்து ஜிஎஸ்டி அப்ளிகபிள் அப்படின்னா ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணணும். அதுக்கன்ட்டு இதில் நம்ம அடுத்து பார்க்க போகிற கோல்டு ஜுவல்லரி கடை வந்து என்எஸ்கே தங்க மாளிகை. இது வந்து செங்கல்பட்டில் இருக்குது. என்எஸ்கே தங்க மாளிகை சென்னையில். இதில் மினிமம் வந்து 25,000 தான் நம்ம ஒன் டைம் டெபாசிட் பண்ண முடியும். இதில் 100% வேஸ்டேஜ் ஃப்ரீ. அதுவும் 11th மந்த்து ஃபுல்லாக இருந்தால் தான் 100% வேஸ்டேஜ் ஃப்ரீ. அது அப்படின்னு நம்ம இடையிலே எடுக்கணும்னா வேஸ்டேஜ்லேருந்து நம்மளுக்கு பே பண்ணி தான் ஆகணும். அதுக்கன்ட்டு மேக்ஸிமம் நோ லிமிட். மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ நாளும் ஒன் டைம் டெபாசிட் பண்ணிக்கலாம். அதனால் மேக்ஸிமம் நோ எக்ஸ்சேஞ்சுக்கு லிமிட்டே இல்லை. நம்ம ஒன் டைம் டெபாசிட் பண்ணி நகை வந்து 100% வேஸ்டேஜ் இல்லாமல் 11 மாதம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம். ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணணும். 4வது கடை என்ன பார்க்க போகிறோன்னா மங்கள். இது வந்து திருச்சியில் மட்டும்தான் இருக்குது. இதில் தங்க மகள் ஸ்கீமில் வந்து மினிமம் 10,000 ரூபா பே பண்ணி ஒன் டைம் டெபாசிட் பண்ணி அதுக்கு மேலே எவ்வளோ நாளும் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிட்டு நோ வேஸ்டேஜ் நோ ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டியுமே இதில் ஒரு பெனிஃபிட் என்னன்னா ஜிஎஸ்டி கொண்டு நம்மளுக்கு பே பண்ண வேணாம். அவங்க மங்கள்லேயே நம்மளுக்கு ஒன் டைம் டெபாசிட் பண்ணோன்னா ஜிஎஸ்டி கூட நம்ம அவங்களே பே பண்ணி நம்ம கோல்டு ஜுவல்லரி எடுத்துக்கலாம். 100% வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். ஆஃப்டர் 11 மந்த்து கிடச்சி தான் இதில் உள்ள அனைத்து பெனிஃபிட்டுமே கிடச்சி 10,000 ரூபா டோக்கன் இப்போ 2 லட்சம் பண்ணியிருக்கோம். அதுக்கு 2 லட்சத்துக்கு 3 பவுன் நகை எடுக்கணும்னா நோ வேஸ்டேஜ் நோ ஜிஎஸ்டி எதுவுமே இது பண்ணாமல் அன்னைக்குள்ள கோல்டு ரேட்டுக்கு நாம் ஃபிக்ஸடாக 3 பவுன் செயின் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு 11 மாதம் கழித்து போய் எடுக்கும் போது வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எதுவுமே பே பண்ணாமல் நம்ம கோல்டு ஜுவல்லரி மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம். அடுத்து நம்ம 5வதாக பார்க்க போகிற கடை பேர் வந்து போத்தி சொர்ண மஹால். இதில் ஒன் டைம் டெபாசிட் வந்து மினிமம் 25,000 ரூபா ஒன் டைம் டெபாசிட் பண்ணலாம். மேக்ஸிமம் 2 லட்சம் வரைக்கும் ஒன் டைம் டெபாசிட் பண்ணி 20% வேஸ்டேஜ் ஃப்ரீ. ஆஃப்டர் 11 மந்த்து ஜிஎஸ்டி அப்ளிகபிள். ஜிஎஸ்டி நம்ம தான் பே பண்ணணும். 11 மந்த்து கழிச்சும் 20% வேஸ்டேஜ் அப்போ தான் ஃப்ரீ பண்ணுவாங்களாம். அதனால் இது வந்து ஒர்த் ஆகலை. இது ரொம்ப நல்லா இல்லை இந்த ஸ்கீம் வந்து. ஏன்னா 20% தான் ஃப்ரீ. ஏன்னா ஆஃப்டர் 11 மந்த்து கழிச்சும் 20% தான் ஃப்ரீனா அப் டு 50%னாலும் கொடுத்துருக்கலாம். அதனால் இது நல்லா தெரியல. உங்களுக்கு விருப்பம் ஜுவல்லரி கலெக்ஷன்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஒன் டைம் டெபாசிட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம இப்போ பார்த்த 5 கடைக்கும் ஒன் டைம் டெபாசிட் வந்து பார்த்துருக்கோம். பண்ணிக்கோங்க. அன்ஸ் கோல்டு டிப்ஸ் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ்.